ஏமனிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை இடைமறிக்கப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவிப்பு. தெஹ்ரானில் உள்ள அஜர்பைஜான் தூதரகத்தின் மீது ஆயுதமேந்தி தாக்குதல் நடத்தியவரை தூக்கிலிட்ட ஈரான். ரஷ்யாவில் புதிய தரைப்படைகளின் தலைமை தளபதி நியமிப்பு. வடகொரியாவில் சோஞ்சிங் கப்பல் கட்டும் தளத்தில் பாரிய விபத்து. ஈரான் மற்றும் பாகிஸ்தானிலிருந்து தாயகம் திரும்பிய 3319 ஆப்கானிஸ்தான் குடும்பங்கள். ஸ்பெயின் தலைநகரில் முன்னாள் உக்ரைன் அதிகாரி சுட்டுக்கொலை. இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். இன்று அதிகாலை மத்திய இஸ்ரேல் முழுவதும் வான்வழி தாக்குதல் சைரன்களை தூண்டிய ஏமனிலிருந்து ஏவப்பட்டு ஏவுகணை இடைமறிக்கப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஏமனில் கவுதி போராளிகளால் சமீபத்தில் நடத்தப்பட்டு ஏவுகணை தாக்குதல்கள் குறித்து ராணுவம் எந்த விவரங்களையும் வழங்கவில்லை. வான்வழி தாக்குதல் கொள்கையின்படி எச்சரிக்கைகள் தூண்டப்பட்டன என்று கூறியதை தவிர இஸ்ரேல் மீதான இந்த சமீபத்திய அதிகாலை தாக்குதல் இந்த மாதத்தில் இதுவரை நடந்த 4வது தாக்குதலாகும். இது ஏமனில் கவுதிகள் மீது குற்றம் சாட்ட திங்களன்று ஒரு ஏவுகணை இடைமறிக்கப்பட்டு கடந்த வியாழக்கிழமை மற்றொரு ஏவுகணை இடைமறிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இது தொடர்கின்றது. மே 4 அன்று டெல் அவிவ் அருகே இஸ்ரேலின் பென்குரியன் விமான நிலையத்திற்கு அருகே ஏமனிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை வெடித்தது. இதனால் பலர் காயமடைந்தனர் மற்றும் விமானங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன மற்றும் பல முக்கிய விமான நிறுவனங்கள் விமான நிலையத்திற்கான சேவைகளை ரத்து செய்தன. இந்த நிலையில் சமீபத்திய மணி நேரங்களில் காசா முழுவதும் இஸ்ரேலிய ராணுவம் நடத்தி வரும் தாக்குதல்களில் டேர் எல் பலாவில் இடம்பெயர்ந்து பாலஸ்தீனியர்களை தங்க வைத்துள்ள ஒரு கிடங்கின் மீதான தாக்குதலும் அடங்கும். இதில் குறைந்தது 9 பேர் கொல்லப்பட்டனர். முற்றுகையிடப்பட்ட பகுதியில் உள்ள மருத்துவ ஆதாரங்களை மேற்கோள் காட்டி நள்ளிரவு முதல் இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது 14 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கின்றனர். 2023 ஆண்டு தெஹ்ரானில் உள்ள அஜர்பைஜான் தூதரகத்தின் மீது ஆயுதமேந்திய தாக்குதல்கள் நடத்திய ஒருவரை ஈரான் நேற்றைய தினம் தூக்கிலிட்டது. அந்த நபர் ஜனவரி 27, 2023 அன்று கலாஷ்னிகோவ் துப்பாக்கியால் தூதரக பணியகத்தை தாக்கி ஒரு ஊழியர் கொல்லப்பட்டார் மற்றும் 2 பேர் காயமடைந்தனர் என்று தெஹ்ரான் காவல்துறை உள்ளூர் ஊடகங்களுக்கு தெரிவித்தது. தொடர்புடைய நீதித்துறை விசாரணைகள் மற்றும் விசாரணை செயல்முறைகள் முடிந்த பிறகு அந்த நபர் தூக்கிலிடப்பட்டார். இதன்போது தூதரகத்திற்குள் துப்பாக்கியை பயன்படுத்தி ஒரு அஜர்பைஜான் நாட்டவர் வேண்டுமென்றே கொலை செய்ததற்காகவும் சட்டவிரோத ஆயுதம் மற்றும் வெடிமருந்துகளை வாங்கியதற்காகவும் எடுத்து சென்றதற்காகவும் வைத்திருந்ததற்காகவும் பொது ஒழுங்கை சீர்குலைத்ததற்காகவும் அவர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டதாக நீதித்துறையுடன் இணைந்து மிசான் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அவருக்கு எதிராக தீர்ப்பை ஈரான் உச்ச நீதிமன்றமும் உறுதி செய்ததாக அறிக்கை கூறுகின்றது. சம்பவத்திற்கு பிறகு அஜர்பைஜான் ஈரானில் உள்ள அதன் தூதரகத்தை மூடியது. பாக இந்த தாக்குதலை பயங்கரவாத செயல் என்று விவரித்தது. ஆனால் விசாரணைகள் தாக்குதல் நடத்தியவருக்கு தனிப்பட்ட மற்றும் குடும்பம் தொடர்பான நோக்கங்கள் இருந்ததாக தெஹ்ரான் கூறியது. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய தூதரகத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தகுந்த நடவடிக்கைகளை எடுக்கும் என்று ஈரான் உத்தரவாதம் அளித்ததன் பேரில் அஜர்பைஜான் ஜூலை 2024 தெஹ்ரானில் ஒரு புதிய இடத்தில் தூதரகத்தை மீண்டும் திறந்தது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் ஆண்ட்ரி பொலோசோவ் கர்னல் ஜெனரல் ஆண்ட்ரி மோட்ஸ்விச்சேவை தரைப்படைகளின் தலைமை தளபதியாக நியமித்துள்ளதாக ரஷ்ய ராணுவ செய்தித்தாள் ரெட் ஸ்டார் என்று செய்தி வெளியிட்டுள்ளது. மூத்த ராணுவ அதிகாரிகள் கலந்து கொண்ட ஒரு விழாவில் பொலோசோவ் ஜெனரல் மோட்ஸ்விச்சேவை தரைப்படை கட்டளை ஊழியர்களுக்கு அறிமுகப்படுத்தினார். அவரை சிறப்பு ராணுவ நடவடிக்கையின் போது தனது தலைமைத்துவ திறன்களை முழுமையாக வெளிப்படுத்திய அனுபவம் வாய்ந்த போர் அதிகாரி என்று விவரித்தார். சமீபத்தில் ரஷ்யாவின் பாதுகாப்பு கவுன்சிலின் துணை செயலாளராக நியமிக்கப்பட்டு ராணுவ ஜெனரல் ஒலெக் ஷெல்ஜுகோவுக்கு பதிலாக மோட்ஸ்விச்சேவ் நியமிக்கப்படுகின்றார். 1976 பிறந்த ஜெனரல் மோட்ஸ்விச்சேவ் நோவோசிபிர்ஸ்க் உயர் ராணுவ கட்டளை பள்ளியிலும் பின்னர் பொது பணியாளர் அகாடமியிலும் பட்டம் பெற்றார். அவரது வாழ்க்கையில் மத்திய மற்றும் தெற்கு ராணுவ மாவட்டங்களில் முக்கிய தலைமை பதவிகள் அடங்கும். 2023 ஆண்டில் அவர் மத்திய ராணுவ மட்டத்தின் தளபதியாக நியமிக்கப்பட்டார். நடந்து கொண்டிருக்கும் ராணுவ நடவடிக்கையின் போது டோனட்ஸ்கில் உள்ள மரிஜுபோலையும் பின்னர் அப்திஸ்காவையும் கைப்பற்றுவதில் மோர்விச்சேவ் ரஷ்ய படைகளுக்கு தலைமை தாங்கினார். இதற்காக அவருக்கு ரஷ்ய கூட்டமைப்பின் ஹீரோ என்ற பட்டம் வழங்கப்பட்டது.
வடகொரியாவில் சோங்ஜிங் கப்பல் கட்டும் தளத்தில் ஒரு நாசகார கப்பலை ஏவும் போது பெரிய விபத்து ஏற்பட்டதாக கொரிய மத்திய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அறிக்கையின்படி அனுபவமற்ற கட்டளை மற்றும் செயல்பாட்டு கவனக்குறைவு காரணமாக பின்புறத்தில் ஏவுதள முதலில் புறப்பட்டு பிளாட்கார் இணையாக நகர தவறியதால் சிக்கிக் கொண்டது. போர்க்கப்பலின் அடிப்பகுதியின் சில பகுதிகள் நொறுங்கி நாசகார கப்பலின் சமநிலையை அளித்ததாகவும் வில் கப்பல் பாதையை விட்டு வெளியேற முடியவில்லை என்றும் அது கூறியது. வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் தோல்வியடைந்த ஏவுதலை பார்த்து இது முழுமையான கவனக்குறைவு, பொறுப்பற்ற தன்மை மற்றும் அறிவியல் பூர்வமற்ற அனுபவவாதத்தால் ஏற்பட்ட குற்ற செயல் என்று கூறினார். போர்க்கப்பலின் மறுசீரமைப்பு நிபந்தனையின்றி WPK மத்திய குழுவின் ஜூன் மாத முழு கூட்டத்திற்கு முன்பு முடிவு கட்டப்பட வேண்டும் என்று கிம் கூறினார். கடந்த வாரத்தில் அண்டை நாடான ஈரான் மற்றும் பாகிஸ்தானிலிருந்து மொத்தம் 3319 ஆப்கானிஸ்தான் குடும்பங்கள் 18,640 உறுப்பினர்களுடன் தாயகம் திரும்பியதாக ஆப்கானிஸ்தான் உயர் ஆணையம் புதன்கிழமை தெரிவித்துள்ளது. கிழக்கு நங்கர்கார் மாகாணத்தில் உள்ள டோர்காம் எல்லைக்கடப்பு, தெற்கு கந்தர்கார் மாகாணத்தில் உள்ள ஸ்பின் போல்டாக் எல்லைக்கடப்பு, மேற்கு ஹெராத் மாகாணத்தில் உள்ள இஸ்லாம் காலா எல்லைக்கடப்பு, மேற்கு நிம்ட்ரோஸ் மாகாணத்தில் உள்ள அப்ரிஷாம் எல்லைக்கடப்பு மற்றும் தெற்கு கெல்மெட் மாகாணத்தில் உள்ள பெக்ராம்சா எல்லைக்கடப்பு வழியாக அகதிகள் வீடு திரும்பியுள்ளனர் என்று அது தெரிவித்துள்ளது. திரும்பியவர்களுக்கு அந்தந்த மாகாணங்களுக்கு தற்காலிக தங்குமிடம், ஊட்டச்சத்து, தண்ணீர், மருத்துவ பராமரிப்பு மற்றும் போக்குவரத்து சேவைகளை ஆணையம் வழங்குகின்றது. கிட்டத்தட்ட 7 மில்லியன் ஆப்கானிஸ்தான் அகதிகள், அவர்களில் பெரும்பாலானோர் ஆவணமற்ற குடியேறிகள் தற்போது வெளிநாடுகளில் வசித்து வருகின்றனர். அவர்களில் பெரும்பாலானோர் ஈரான் மற்றும் பாகிஸ்தானில் வசிக்கின்றனர். இரு நாடுகளின் அதிகாரிகளும் ஆவணமற்ற வெளிநாட்டினரை தங்கள் சட்டவிரோத தங்குமிடத்தை முடித்துக் கொண்டு வீடு திரும்புமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். ஸ்பெயின் தலைநகர் மாட்ரிட்டில் உள்ள அமெரிக்க பள்ளிக்கு வெளியே முன்னாள் உக்ரைன் அதிகாரியொருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். 51 வயதான ஆண்ட்ரி போட்னோவ் நகரின் போசுவேலோ டே அலார்கான் பகுதியில் உள்ள பள்ளியில் தனது குழந்தைகளை இறக்கிவிட்டு பள்ளி வாகன நிறுத்துமிடத்தில் தனது காரை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்தார். அடையாளம் தெரியாத ஒரு தாக்குதல்காரர் பாதிக்கப்பட்டவர் மீது பலமுறை துப்பாக்கிச் சூடு நடத்தி அருகிலுள்ள பொது பூங்காவில் உள்ள ஒரு காட்டுப் பகுதிக்குள் தப்பி சென்றதாக சாட்சிகள் தெரிவித்தனர். பல மாத போராட்டங்களுக்கு பிறகு 2014 பதவி நீக்கம் செய்யப்பட்டு ரஷ்ய ஆதரவு ஜனாதிபதி விக்டர் ஜானுகோவிச்சின் நிர்வாகத்தில் போர்னோவ் ஒரு எம்பியாகவும் துணைத் தலைவராகவும் இருந்தார் என்று பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. அவர் முன்னர் ஜூலியா திமோஷென்கோவின் ஆளும் கட்சியில் எம்பியாக இருந்தார். ஆனால் 2010 ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற போது ஜானுகோவிச்சின் அணிக்கு மாறினார். புரட்சிக்கு பிறகு அவர் உக்ரைனை விட்டு வெளியேறி 2019 வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு திரும்பினார். பின்னர் அவர் மீண்டும் உக்ரைனை விட்டு வெளியேறினார். மேலும் 2021 ஆண்டில் அமெரிக்க கருவூலத்தால் அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. அவர் நீதித்துறையை கட்டுப்படுத்தவும் சீர்திருத்த முயற்சிகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்தவும் நடவடிக்கை எடுத்த நீதிமன்ற சரிசெய்தல் செய்பவர் என்று பரவலாக அறியப்பட்டவர் என்று அது கூறியது. சாட்சிகளின் கூற்றுப்படி நீல நிற டிராக் ஷூட் அணிந்த மெல்லிய மனிதரான துப்பாக்கிதாரியை தேடும் பணியில் போலீஸ் ட்ரோன்கள் மற்றும் ஹெலிகாப்டர் ஆகியவை ஈடுபட்டன. 2018 ஆண்டு இதேபோன்ற துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல் நடந்தது. அப்போது கொலம்பிய போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவர் சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிரிட்டிஷ் கவுன்சில் பள்ளிக்கு வெளியே சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆனால் புதன்கிழமை தாக்குதலுக்கு பின்னால் உள்ள நோக்கம் இன்னும் தெரியவில்லை. போர்ட்னோவில் முதுகிலும் தலையிலும் பல குண்டுகள் காயங்கள் ஏற்பட்டுள்ளன என்பதை சம்பவ இடத்தில் உள்ள அவசர சேவைகளால் மட்டுமே உறுதிப்படுத்த முடிந்தது. பின்னர் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக எடுத்து செல்லப்பட்டது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.